அனைவருக்கும் வணக்கம். இன்று 2 தலங்களில் காட்சி தரும் ஒரே அம்மன் தேவி சப்தஸ்ருங்கி, தேவி சதுர்ஸ்ருங்கி ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். பூனேவில் தனி சிறப்புடன் விளங்குகிறாள் சதுர்ஸ்ருங்கி மாதா. நாசிக் மலைப்பாறையில் 10 அடி உயரத்தில் ஸ்வயம்புவாகத் தோன்றி உறைந்து காட்சியளிக்கும் அம்பிகையே சப்தஸ்ருங்கி. 51 சக்தி பீடங்களுள் சதிதேவியின் வலதுகையில் விழுந்த புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. தேவி துர்க்கையாக உருவெடுத்து மகிஷாசுரனை வதம் செய்த இடமும் இதுவே. சஞ்சீவினி மூலிகையை அனுமன் இங்கே வந்து தேடியதாகவும் சொல்லப்படுகிறது. அடிவாரத்திலிருந்து மேலே ஏறி செல்ல வசதியாக சுமார் 500 படிக்கட்டுகள் உள்ளன. 2 அடுக்குகள் கொண்ட ஆலயத்தில் மேல் தளத்தில் அம்பிகையின் கருவறை அமைந்துள்ளது. அம்பிகையை பார்த்த வண்ணம் பாறையில் செதுக்கிய பெரிய ஆமை சிலை தரையில் பதிக்கப்பட்டுள்ளது. இது ஆமை தன் வீடாகிய ஓட்டுக்குள் எப்படி ஒடுங்கிக் கொள்கிறதோ அதுபோலவே இறைவனின் அருள் பெற மனதை அடக்கி பணிவுடன் வழிபட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது. அன்னையின் சிலாரூபம் மகாலட்சுமி வடிவில் 18 கரங்களுடன் சிந்தூரம் பூசப்பட்டு காட்சியளிக்கிறது. அசுரனை வதம் செய்ய பிற தெய்வங்களின் அளித்த ஆயுதங்களை ஏந்தியவாறு காட்சியளிக்கிறாள். வாரத்தில் 2 நாட்கள் மிதமான வெந்நீரால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. அன்னையின் கண்களை சுற்றி வெண்மை பீங்கான் கீற்று வைத்திருப்பதால் மிகவும் ஒளி பொருந்தியதாக தோன்றுகிறது. பூனே நகரில் நடுநாயகமாக வீற்றிருந்து அருள் புரிபவள் அன்னை பவானி, பார்வதி தேவி மற்றும் சதுர்ஸ்ருங்கி மாதா ஆகியோர். மூவருள் சதுர்ஸ்ருங்கி மாதா சற்று கூடுதல் விசேஷமானவள். அடிவாரத்திலிருந்து மலை மீது ஏறுவதற்கு அகலமான படிக்கட்டுகள் 100க்கு மேல் உள்ளன. இங்கேயும் ஒரு ஆமை சிற்பம் அன்னையின் கருவறையை பார்த்தவாறு தரையில் பதிக்கப்பட்டுள்ளது. அவளது வாகனமான சிங்கம் வெளியே அமர்ந்துள்ளது. பாரம்பரியம் மிக்க மராட்டிய அலங்காரம் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. மூக்குத்தி, புல்லாக்கு, தோடு, கம்மல், காசு மாலை, கருகுமணி சங்கலி, வளையல்கள் அணிந்து ஜடையில் பூச்சூடி சர்வலங்கார பூஷிதியாக சிரசை இடது பக்கம் சாய்த்தவாறு பத்மாசனத்தில் அமர்ந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். நாசிக்கில் போர்க்கோலம், பூனேவிலோ சாந்த ஸ்வரூபிணி. தன்னை அண்டியவர்களை கருணையுடன் காப்பாள் மகமாயி சதுர்ஸ்ருங்கி மாதா. நேர்த்திக்கடன் செலுத்துவோர் கூட்டம் அன்றாடம் அலை மோதிக்கொண்டே இருக்கிறது. சௌபாகியம், ஆரோக்கியம், பரமசுகம் பெற அருள்வாய். நல்ல தோற்றப் பொலிவையும் எங்கெங்கும் புகழ், வெற்றி, நற்பெயர் பெற்று வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிர செய்வாய் தாயே என்று இந்த அம்மனை வேண்டி துதிக்கிறார்கள் பக்தர்கள். நாமும் அப்படியே துதிப்போம். அனைத்தையும் அருள்வாள் அம்பரேஸ்வரி. நன்றி. வாழ்க வளமுடன்.